வீட்டில் இல்லை, சிவராமன்லாம் இல்லை, நானும் அப்பாவோட அம்மாவும் தான் இருக்காங்க. இன்னைக்கு நானும் செட்டாச்சியும் மொறுன்னு தோசை விட போகிறோம். விடலாமா? மொறு என் பேரன் தோசை கேட்டிருக்கிறான், அதுவும் மொறுன்னு வேணும்னு கேட்டுருக்குறான். என்கிட்ட கொஞ்சோண்டு தான் மாவு இருக்குது. நான் இதை 4 பேருக்கு சுடுற மாதிரி என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதுக்கு 1 டம்ளர் ரவையை நான் அளந்துக்கிறேன். இந்த ரவைக்கு நான் இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு போட்டாச்சு. இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணுறேன். ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு. இதோட வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா வெட்டி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ மாவில் தட்டிடலாம். ரெடியா? ரெடி. இந்த மாவை ஊற்ற வேண்டியதுதான், தோசை சுட வேண்டியதுதான். இப்போ மாவு ரெடியாச்சு. மிளகு ஜீரகம் போட்டுக்கிறேன். மிளகு முழுசாக போட்டால் குழந்தைங்க எடுத்து வெளியே போட்டுரும். நான் பொடி பண்ணி போடுறேன். மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும் போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. மிளகு வரதாலும் சிறப்பும் மட்டுங்களும் அற்புதமானது. அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணுமா? கீழே ஒயமேரிங் பிளாக் பெப்பர்னு வீடியோ லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. தோசையை ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருங்க. தோசை மொறுன்னு இருக்கும். தோசை ரெடி ஆயிடுச்சுடா. டேய், தோசை ரெடி ஆயிடுச்சு. சரி, நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை மிளகா அப்படி வச்சு சாப்பிட போகிறேன். என்ன சொல்கிறேன்? நானே சாப்பிட்ருவேன். நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அதை டேஸ்ட் பண்ணுவோம்டா முதல்ல எப்படி இருக்குன்னு. ஓகே, இருடா. ஆச்சி சுட்டு குத்திட்டால, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடுவோமா? முதல்ல நீயே பண்ணு. அதில் வச்சோடனே தெரியுது உனக்கு, பெரிய ஆளா நீ. நல்லா சாப்பிடு. இப்போ சொல்லு எப்படி இருக்குன்னு. சமைச்ச அப்புறம் தான் தெரியும். நல்லா இருக்கா? சூப்பர். இப்போ நான் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. இது வந்து இப்படியே சாப்பிட்லாம், எதுவுமே தேவையில்லை. இருந்தால் இந்த மிளகா பொடி இருக்குல்ல, அதை வச்சு இருக்கா எதை வச்சு சாப்பிட்டு சொன்னேன், அதை முதல்ல சொல்லணும்ல. வெயிட் பண்ணடா. டேய், இட்லி பொடி இருக்குல்ல, அதான் மிளகா பொடி, அது ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபை வேணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share. ஷேர்னு சொல்லிட்டு பெருசாக பேசினா சாட்சி கூட்டு. ஓகே.